திருமணம் திருமணம் என்பது கனமுள்ள ஒரு திருமணம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது என்றால் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் பக்கத்துல நின்று சாட்சி கையெழுத்து போடுவது உண்டு. ஒரு திருமணத்தை சபையில் வைத்து ரிஜிஸ்டர் செய்யும் பொழுது இவர்கள் இன்னாருக்கு திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று சாட்சி கையெழுத்து போடுவது உண்டு. ஆனா பாருங்க, பெண் வீட்டார் பெண்ணுக்கு போடுவதற்கு முன்பு, ஆண் வீட்டார் ஆணுக்கு போடுவதற்கு முன்பு தேவன் முதல் கையெழுத்தாக சாட்சியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, விவாகம் வேதத்தின்படி கனம் உள்ளது. ஏன்னா வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது ஆதாம் என்ற ஒருவனை படைத்து அவனுக்கு ஏவாள் என்ற ஒருவரை தான் படைத்து கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவங்க மூலமா தேவ பக்தி உள்ள சந்ததி வர வேண்டும் என்பதற்காக. இது கனம் உள்ளது. உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இது ஏன் பின்னாடியே வேசி அப்படி என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, விவாக மஞ்சம் என்பது குறிப்பிட்ட அந்த திருமணம் செய்து கொண்ட அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த இருவருக்கும் மட்டுமே அந்த கட்டில். மனைவி இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு பொண்ணோ, கணவன் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு ஆணோ இருந்தால் அது எப்படிப்பட்டதா இருக்குதான்? அசூசிப்பட்டதாயும் விபச்சாரத்துக்கு சம்பந்தமானதாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மஞ்சத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரி, இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். மல்கியா அதிகாரத்துல 14வது வசனம் நான் வாசிக்கிற பாருங்க. உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாக அவளுக்கு நீ துரோகம் பண்ணாதே. பண்ணினாயே நீங்க போட்டிருக்கு, பண்ணாதேன்னு நான் சொல்றேன். உனக்கும் உன் மனைவிக்கும், உன் தோழியாகிய உன் மனைவிக்கும் உன்னுடைய சொந்த பந்தங்கள் சாட்சிவா நிற்பதுக்கு முன்பதாக தேவன் முதல் சாட்சியாய் வந்து உங்களுக்காக நிற்கிறார். தேவனே சாட்சி. உங்க இருவருக்குள்ளேயும் திருமணம் நடந்ததுக்கான சாட்சி தேவன் ஒருவரே. எனவே நீங்கள் தேவன் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார், தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று பயந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து அது கனமுள்ள அந்த திருமணத்தை நீங்களும் கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு கீழே பாருங்க, அதுக்கு தொடர்ந்து நீங்க 15, 16 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். எதற்காக ஒருவனை படைத்தார்? எதற்காக ஆதாம படைத்து அவருக்கு ஏவாளை படைத்தார்? அவர்கள் மூலமாக தேவ பக்தி உள்ள சந்ததி வர வேண்டும் என்பதற்காக. ஒரு கணவனும் மனைவியும் பெற்றெடுக்கிற ஒரு சந்தானத்துக்கு பேர் தான் தேவ பக்தி உள்ள சந்ததி. ஒருவனுக்கு ஒருத்தி, அதுதான் வேதம் அவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது. ஒருவனை அல்லவா படைத்தார். பாருங்க, தள்ளி விடுதலை தேவன் இருக்கிறார். எந்த இடத்துல கனமுள்ள திருமணத்தை நீ செய்து கொண்டாயோ, எந்த திருமணத்துக்கு தேவன் சாட்சியா இருந்தாரோ, அந்த திருமணத்தை நீ கனப்படுத்தி வாழும் பொழுது, அந்த கணவனை அந்த மனைவியை நீ கனப்படுத்தி அதுக்கு மரியாதை கொடுத்து நீ அதை வாழும் பொழுது அது கனமுள்ள திருமணமாய் கடைசி வரைக்கும் நிலைக்கும். ஆனா யார் எனக்கு சாட்சியாக நின்றால் என்ன? என் விருப்பப்படிதான் நான் வாழ்வேன் என்றால் தேவன் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தள்ளி விடுதலை தேவன் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, திருமணம் என்பது தேவன் நிற்கிற சாட்சியா நிற்கிற ஒரு திருமணம். அது மாத்திரமல்ல, தேவனே அதுக்கு என்ன பண்றாரு? கனப்படுத்துகிறார். அப்படிப்பட்டதான ஒரு திருமணமா உங்க வாழ்க்கை இருக்கிறதா என்று நீங்க ஆராய்ந்து பாருங்க.